நமக்கு ஒரு நல்லது நடந்தா மற்றவங்களுக்கும் அது நடக்கணும்னு நம்ம நினைப்போம் இல்லைங்க. அதுக்காக தான் நான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். எனக்கு 2 மிஸ்கேரேஜுக்கு அப்புறம் எப்படி பேபி பிறந்தாங்க அப்படின்னு சொல்கிறேன். என்னோடய வெயிட் வந்து 80 இருந்ததுங்க. நான் சியா சீட்ஸ் டெய்லி மார்னிங் குடிப்பேன். அதனால் வந்து எனக்கு ஒரு 4 கேஜிஸ் அளவுக்கு வெயிட் லாஸ் ஆச்சு. அதே மாதிரி நான் ஒர்க் போயிட்டுருந்தேன். அங்கேயும் அதிகமாக நடந்துகிட்டே தான் இருப்பேன். அதனால் எனக்கு வெயிட் லாஸ் ஆச்சுங்க. நெக்ஸ்ட்டு பூசணிக்காய் விதை இருக்குது இல்லைங்களா, அதையும் சாப்பிட்டேன். வால்நட், பாதாம், பிஸ்தா அது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேங்க. அதே மாதிரி அத்திப்பழமும் எடுத்துக்கிட்டேங்க. முருங்கைப்பூ இருக்குது இல்லைங்களா, அதை வந்து பாலில் கொதிக்க வச்சு 2 பேருமே எடுத்துக்கிட்டோங்க. நிறைய யூடியூப் சேனல்ஸில் வந்து பார்த்துட்டு இந்த க்ளவ் இருக்குது இல்லைங்களா, லவங்கம், அதையும் வந்து ஒரு நாள் நைட்டு இன்றைக்கி நைட்டு ஊற வச்சுன்னா நாளைக்கு காலையில் அந்த தண்ணியை குடிக்கிற மாதிரி அதையும் எடுத்துக்கிட்டேங்க. ஆனால் எனக்கு பீரியட்ஸ் ப்ராப்ளம் எதுவுமே இல்லைங்க. நான் எந்த வித ட்ரீட்மெண்ட்டும் எடுத்துக்கலைங்க. எனக்கு வந்து பாப்பா எப்படி நின்றாங்கன்னா, சஷ்டி விரதம் இருந்தாங்க. இந்த மாதிரி சில டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணேங்க. அதனால தான் உங்களுக்கும் சொல்கிறேன். கண்டிப்பாக கடவுளை நம்புங்க. அதே மாதிரி மனசை ஃப்ரீயாக வச்சுக்கோங்க. மற்றவங்க வெளியில் சொல்கிறது எதையுமே கேட்காதீங்க. கண்டிப்பாக நல்லதே நடக்குங்க. நல்லதே நடக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.